நான் ஒரு சில தலைவர்களுடைய பெயர்லாம் சொல்கிறேன், அவங்கள பற்றின ஷார்ட்டாக ஒரு பாயிண்ட். சரி. மு.க. ஸ்டாலின், ஆமா. இளமையான முதலமைச்சர். உதயநிதி ஸ்டாலின், இது தேர்தல் பிரச்சாரத்தில் வல்லவர், இயற்கையாக நல்லவராக இருக்க வேண்டும். செல்லூர் ராஜு, செல்லூர் ராஜு யதார்த்தவாதி. ஆமாம், அவங்க நகைச்சுவையாக பேசக்கூடியவர், மனதில் பட்டதை சொல்லக்கூடியவர். கனிமொழி, இலக்கிய ஆர்வலர், நாடாளுமன்ற உறுப்பினர், சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு போய் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அடித்தளத்திலிருந்து உயரத்தை தொட்ட உச்சம். ஆமாம். செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி பல கட்சிகளை தாவினார், சிறையில் வாடுகிறார். அனுதாபத்தை தான் அவருக்கு சொல்ல வேண்டும். தங்கமணி, நல்ல மணி. வேலுமணி, சிறந்த மணி. விஜயபாஸ்கர், ரெண்டு விஜயபாஸ்கர், மெடிக்கல், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், மருத்துவர், நல்ல மருத்துவர். சிவி சண்முகம், சிவி சண்முகம் போராட்ட குணம் உள்ள ஒரு அரசியல் தலைவர். நடிகர் விஜய். விஜய் இப்போ அரசியல் களத்தில் முழுமையாக அவர் ஈடுபடாமல் இருக்கிறார். முழுமையாக ஈடுபடுகிறவர் தான் அவரை பற்றி நிறைய சொல்ல முடியும். கமலஹாசன் நடிகர்களில் உச்சத்தை தொட்டவர், நவரச நாயகர். கலைஞர், இலக்கிய சிற்பி. வைகை செல்வன் நல்லவர், வல்லவர், மனிதநேயமிக்க பண்பாளராக திகழ வேண்டும். ஓகே சார். நடிகர் விஜய், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சியின் சீமா, இவங்க 3 பேரும் ஒன்றிணைந்து 26 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்கும்னு சோசியல் மீடியா தான் பலரும் சொல்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? முதலில் கூட்டணி அமைக்கட்டும், அதற்கு பிறகு அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், அதற்கு பிறகுதானே அதற்குரிய பெயரை சொல்ல முடியும். ஓகே சார். நடிகர் விஜயினுடைய இந்த அரசியல் பயணத்தினால அதிமுகவிற்கு என்ன மாதிரியான ஒரு அதிமுகவுக்கு என்ற வாக்குகள் அப்படியே இருக்கிறது. இப்போ மக்கள் நீதி மையத்தை தொடங்கிய கமலஹாசன் வந்ததற்கு பிறகு அதிமுக வீழ்ச்சியை அடைந்துவிடும் என்று சொன்னார். அடைந்தது மக்கள் நீதி மையம் தான். அதுபோல் விஜய் ஒரு கட்சி தொடங்கியிருக்கார், தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி. அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அதனுடைய அனுபவங்கள் இல்லாத கட்சியினுடைய ரசிகர்கள் கூட்டம் தான். அது எந்த அளவுக்கு போகுங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் அதனால் அதிமுக வீழ்ச்சி இல்லை. சார், ரொம்ப பிஸியான ஷெடியூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நல்ல அறுசுவை உணவோடு ஒருவரோடு சந்தித்து உரையாற்றுவதில் பெரிய மகிழ்ச்சி. உணவு என்பது அன்பு. அந்த அன்போடு நம்ம இன்னைக்கு கலந்து உரையாடி இருக்கோம். எத்தனையோ பல்வேறு நிகழ்ச்சி நேர்காணல்கள், பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம். எனக்கு மகிழ்ச்சி. நன்றி சார். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இன்னைக்கு உள்ள அதிமுக, பிளவுபட்ட அதிமுகவை ஒரு பாடல் மூலமாக ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் அப்படின்னா என்ன பாடலாக இருக்கும்? முத்துக்கு முத்தாக அந்த பாடலை வேணால் சொல்லலாம். ஒரு சில வரிகள் மட்டும். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி ஒன்றாக பிறந்து வந்தோம். அந்த பாடல்களை பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார்.